இந்த 4 பேரும் வந்து தீவிரவாதி நாடுகள் அப்படின்றது தெளிவான ஒரு இதுக்கு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்த்து நிற்பாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் முட்டாளுக்கு தான் நினைக்கிறேன். ஒரு ஈரானாலே அவங்களால வந்து தாக்க முடியல, அப்போ இந்தியாவுக்கெல்லாம் அவங்களால யோசிக்கவும் முடியாது சார். இல்ல இந்த ஆட்களை விட்டுட்டு எதனா ஒரு டெரரிசமோ ஏதோ ஒரு இதுவோ அதுவோ தான் செய்யலாம். பின்ன நேருக்கு நேர் மோதிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து தைரியம் இருக்கா சார்? இல்ல அவனுக்கு வக்கே இருக்கா சார்? அமெரிக்கா யாரையும் காப்பாற்ற முடியாது, அமெரிக்கா தன்னைத்தானே காப்பாத்தினாலே பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சார் சொல்றேன், பாகிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா ஒரு பேஸ் பண்ணி எங்க மேல ஒரு நடவடிக்கை எடுத்தா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? முதல்ல அந்த பேஸை தானே காலி பண்ணுவோம். அதானே சார் காலி பண்ணுவோம். ஐயோ எங்களை அடிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன பண்றது? அவனை போட்டு கொடுப்பானா? அது போலதான் எங்களுக்கு ஒரு நெய்பர், ஒரு தலைவலி நெய்பர் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வயிற்றுச்சலை குட்டிக்கிட்டே இருக்கிறான். அவனோட வயிற்றுச்சலே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய மக்களுடைய அந்த உறுதி, மக்களுடைய ஒற்றுமை, இதெல்லாம் அவனால பார்க்க முடியல சார். இப்போ இல்ல இது இவங்க கவர்மெண்ட் மட்டும் இல்ல, இந்த பிஜேபி கவர்மெண்ட், ஈவன் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்சிஆர் மூலமாக வந்த எல்லா தொகையை பாத்தீங்கன்னா சரியாக அவங்க வந்து அதை செலவு பண்ணாங்கன்னா இல்லைன்னு தான் வரும். எல்லா இடத்துல ஊழல் தான் வரும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நஸ்ரத் அலிகான் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல வந்து அட்வான்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் தேங்க்யூ சார். சார் இப்போ திடீர்னு இப்போ டர்க்கி, பாகிஸ்தான், அதுக்கப்புறமேட்டி நம்ம சவுதி அரேபியா ஆல்ரெடி வந்து டிஃபென்ஸ் பேக்ட் வந்து நம்ம சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போட்டிருந்தாங்க. அது என்னப்பட்ட நிலவரங்கள் நம்ம கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப திடீர்னு டர்க்கியும் இணைஞ்சு அங்க வந்து சன்னி முஸ்லிம்ஸ்க்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றாங்களா என்ன இந்த மெக்கா பேக்ட் மூலியமா? இல்ல சார், இது வந்து சன்னி முஸ்லிமுடைய குரூப்னு சொல்றதே தப்பு. இது வந்து ஒரு தீவிரவாதிகளுடைய குரூப்னே சொல்லலாம். நான் என்னைக்குமே என்ன சொல்றேன்னா, இந்த திருவணிகள், இந்த ஷியா சுன்னி இதை பத்தி நம்ம பேசுறதுனால இதுல யாருக்குமே லாபம் இல்லை. இதுக்கு லாபம் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான். முஸ்லிம்களை பிரிச்சு அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினைய ஏற்படுத்தி இந்த அவங்க நாடுகள்ல உள்ள போய் அவங்களுக்கு கொள்ள அடிச்சு இவங்க வாழ்றதுக்கே ஒரு கொள்கையாவே வந்து அமெரிக்கா இது நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இது ஷியாவோ இல்ல சுன்னியோ இது போல இந்த ஒரு கண்ணோட்டத்துல இதை பாக்குறது வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம். நம்ம இதை வந்து ஒரு தீவிரவாதியோடைய கும்பலாவே நம்ம பார்க்கலாம். இந்த நாடுகளை அங்க அந்த வசிக்கும் மக்கள் இல்ல, அந்த நாட்டை பார்க்கலாம். இப்போ சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா தீவிரவாதிக்கு அவங்கதான் வந்து மூல காரணமாகவே இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அதே போல டர்க்கியும் இருந்திருக்கு. பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம், அவங்க வந்து அங்க தீவிரவாதியத்தை வளர்க்குறாங்க. புரியுங்களா? இதுல வந்து ஒரே ஒருத்தர் வந்து மிச்சம் இருந்துட்டாரு, அவரையும் சேர்த்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும் இந்த ஒரு கூட்டணின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் ஜூலானி. அமெரிக்கா வந்து ஒரு காலத்துல அவர் வந்து ஒரு உலகத்துல பயங்கரவாதி, உலகத்தின் பெரிய தீவிரவாதி, அவனை புடிச்சு கொடுத்தீங்கன்னா இத்தனை கோடி ரூபா தருவோம், அத்தனை கோடி ரூபா தருவோம்னு சொல்லி உலகம் ஃபுல்லா பரபரப்பா அடிச்சது அமெரிக்கா தான். இன்னைக்கு அதே தீவிரவாதி கையில வந்து ஒரு நாட்டை கொடுத்துட்டு அந்த நாட்டோடைய நட்பு வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு வந்து ஒரு நாட்டையே ஆண்டுறாங்க அப்படின்னு சொன்னா இது என்ன கொள்கைன்னு தெரியல. இந்த கொள்கைக்கு கால் இருக்கா, கை இருக்கா, தலை இருக்கான்னு கூட தெரியல. அதனால அமெரிக்காவுக்கு நான் கொடுக்க வேண்டிய என்ன ஒரு ஆலோசனைன்னா, இந்த ஜூலானியும் இதுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உலகத்துக்கு வெட்ட வயல்ல கரெக்டா தெரிஞ்சிடும் இந்த 4 பேரும் வந்து தீவிரவாதி நாடுகள் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு இதுக்கு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே இது வந்து இந்தியாவுக்கு எதிராக அமைக்கப்பட்டது ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது சார். இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா இதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக. எதுக்காக அப்படி? அந்த பொய் குதிரைன்னு சொல்லுவாங்க சார், அது போலதான் சார் இது. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடுன்னாங்க. நேற்று ஒரு செய்தியில பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருந்து, நீங்களும் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்பே ஒளிஞ்சு சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு ஃபிளைட்ல ஏறாரா, அதுல இருந்து வேற ஒரு பின்னாடி ஒரு இதுல இருந்துட்டு அதுல இருந்து ஒரு சாப்பாடுடைய வண்டியில ஏறி அதுல இருந்து ஒரு ஃபிளைட்ல போய் அவர் ஊருக்கு சேர்றாரா. இவங்கெல்லாம் வந்து ஒரு உலகத்துடைய சூப்பர் பவர்ன்னு சொல்லி கூட சொல்லிட்டு சுத்துறாங்க. அதை பாருங்க. இதை வச்சுக்கிட்டு இது போல ஆட்கள்லாம் வந்து ஒரு கூட்டணியை சேர்த்து இந்தியா போற ஒரு மகா சக்திசாலி ஒரு நாட்டுக்கு எதிர்த்து நிற்பாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் முட்டாளுக்கு தான் நினைக்கிறேன். ஒரு ஈரானாலே அவங்களால வந்து தாக்க முடியல, அப்போ இந்தியாவுக்கெல்லாம் அவங்களால யோசிக்கவும் முடியாது சார். ஈரானுடைய பாப்புலேஷனும் இந்தியாவுடைய பாப்புலேஷனையும் பாத்தீங்கன்னா
இந்தியா வந்து 15 மடங்கு ஜாஸ்தி ஈரானுக்கு, 15 மடங்கு ஜாஸ்தி. அவங்க 10 கோடி மக்களை வச்சே வந்து இவங்களெல்லாம் ஆற்றான்னா எங்க கிட்ட வந்தா நாங்க விட்டுருவோமா சார்? என்ன பேசுறீங்க? அதெல்லாம் அவங்களுக்கு தைரியமே இல்லை சார். இதெல்லாம் வந்து தீவிரவாதிகள், இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, கொள்ளடிக்கணும், சாப்பிடணும். சரி, பாகிஸ்தான் மக்கள் மேல எனக்கு ஒரு பெரிய பரிதாபம் இருக்கு சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பேக் வந்து இந்த இந்த அக்ரிமெண்ட் போட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட சாகிறதுக்கு ஆள் இல்லை. யாருக்கிட்ட? சவுதி கிட்டயும் டர்க்கி கிட்டயும் ஆள் இல்லை. நீங்க சவுதி அரேபியால ஒரு வீட்டுல 4 கற்பாம்பூச்சி வந்தாலே அவங்க வீடு விட்டே ஓடிடுவாங்க. இவங்க எங்க போய் போர்ல நின்று சாக போறாங்க? சோ இவங்களுக்கு சாகிறதுக்கு வந்து ஆட்கள் வேணும். அந்த ஆட்களுடைய அக்ரிமெண்ட் தான் இது. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அங்க உள்ள மக்கள் அவங்களுடைய அரசாங்கம் வந்து அவங்கள வித்துட்டாங்க. அவங்க உயிரை வித்திருக்காங்க, அவங்க தலைகளை வித்திருக்காங்க. இப்ப வெறும் அறக்கிறது மட்டும்தான் மிச்சம். அது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம் சார். சார் இப்ப வந்து இந்த இந்த 3 கண்ட்ரியுமே சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த டிஃபென்ஸ் பேக்ட் போட்ட உடனே, அதாவது என்ன நீ தாக்கிட்டுனா மீதி 2 பேரும் வந்து ஹெல்ப்புக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த பேக்ட் போட்ட அதுக்கு அடுத்த நாளே வந்து ஹவுதி ரிபிள்ஸ் வந்து சவுதி அரேபியாவை தாக்குறாங்க. ஆனா 2 இப்ப நீங்களே சொல்றீங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்ன அடுத்த 3வது நாள் வந்து ஊத்திஸ் வந்து அட்டாக் பண்ணுது. சரி, இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஊத்திஸ்க்கு என்ன சார் பண்ணிட்டாங்க சொல்லுங்க சார்? இதெல்லாம் பண்ண முடியுமா சார்? வாய்ப்பே இல்லை சார். இதெல்லாம் வந்து நான் சொல்றேனே, இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பலம் இல்லை. இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரஜினி ஒரு படத்துல சொல்லுவார், பன்னிகள் தான் கூட்டமா வருவார்கள், சிங்கம் தனியாக வரும் அப்படின்னு. இவங்க அந்த பன்னிகள் கூட்டத்தை தான் இவங்க சேர்க்கிறாங்க. புரியுங்களா? இந்த கூட்டம் ஒன்றும் பண்ண போறது இல்லை சார். இவங்களாவே வந்து அழிய போறாங்க. இதுல எந்த மாற்று கருத்து கூட இல்லை சார். பட் இங்க நாட்டு வரைக்கும் வந்து அவங்களுக்கு எல்லாம் வரத்துக்கு தைரியம் இல்லை சார். சார் நாங்க எத்தனை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை அசைன்மெண்ட் பாகிஸ்தான் மேல என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எதுவுமே பண்ணல. கோழைத்தனமாக யாருன்னா பின்னாடி இருந்து ஆட்களை விட்டுட்டு எதனா ஒரு டெரரிசமோ ஏதோ ஒரு இதுவோ அதுவோ தான் செய்யலாம். பின்ன நேருக்கு நேர் மோதிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து தைரியம் இருக்கா சார்? இல்ல அவனுக்கு வக்கே இருக்கா சார்? ரெண்டுமே இல்லை சார். அவன் ரெண்டுமே இல்லை சார். அதனால நாங்க எல்லாம் கவலைப்படுறதும் இல்லை, கவலைப்படவும் மாட்டோம் சார். இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பந்தர் பப்கின்வாங்க. புரியுங்களா? இதெல்லாம் வந்து அந்த வடிவேல் சொல்ற போல பிஸ்கோத் போல இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க சார். அதெல்லாம் வந்து நம்ம சீரியஸாவே எடுக்க கூடாது. அதே நேரத்துல டர்க்கி சார் இல்ல, அதே போல டர்க்கி புரியுங்களா, அவங்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள் சார். இவங்க எல்லாம் வந்து காலரை தூக்கி சுத்துறாங்க. ஆனா தீவிரவாதிகளை இவங்கதான் அடக்கமே தராங்க சார். இவங்கதான் அடக்கமே தராங்க சார். அது எப்படி சார் உலகம் இவங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு நாங்க வேற போறோம் சார்? அதான் எனக்கு புரியல சார். இதுக்கு பின்னாடி இவருடைய தலைவர் ஒருத்தர் இப்ப ஒளிஞ்சு கொடுத்து சுத்துறாரு, ட்ரம்ப். அவரும் ஒளிஞ்சு கொடுத்தாரு. இவருடைய தலைவர் அவர் தான் இந்த யோசனை எல்லாம் கொடுக்குறாரு. அவர் 2 பக்கமும் தொட்டையில வந்து கிள்ளி விடுவார் சார். இங்கேயும் கிள்ளி விடுவார், அங்கேயும் கிள்ளி விடுவார். புரியுங்களா? இது வந்து பிரிட்டிஷர் காலத்துல இருந்து அவங்க பண்ணதும் இவங்க பண்றதும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த யூரோப்பு, இந்த யூஎஸ், இவங்க வேலையே இதுதான். புரியுங்களா? ஏன் நம்ம இந்தியாவுக்கே வந்தாங்க, என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ஓடிட்டாங்கல்ல. அதே கதை தான் சார். எதுக்காக சார் இப்ப இந்த மெக்கா பேக்ட்னு திடீர்னு ஒன்று புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னவா பாக்குது? அந்த கல்ஃப் ரீஜன்ல ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு அவங்களுக்கு? ஆமா சார். அவங்க வந்து இப்போ ஈரானால அவங்க பயந்துட்டாங்க சார். அவங்களால ஈரானுக்கு எதிர்த்து போற செய்ய முடியல. அவங்க அத்தனைக்கும் நாங்க எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, அமெரிக்கா இப்ப எல்லாரும் இது இந்த ஈரான் போருக்கு முன்ன அமெரிக்காவுடைய இமேஜ் என்ன இருந்துச்சுன்னா, உலகத்தோடைய வல்லரசு நாடு அப்படின்னு தான் எல்லாருக்கும் இருந்தது. ஒரு குழந்தை கூட பிறந்தா அதை கேட்டா அதான் சொல்லும், ஐயோ அமெரிக்கா தான் வல்லரசு இருந்தோம். ஆனா இந்த போருக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அமெரிக்கா வந்து எதுவுமே இல்லை. அமெரிக்கா கிட்ட எந்த ஒரு இதோ டெக்னாலஜி, அமெரிக்கா யாரையும் காப்பாற்ற முடியாது. அமெரிக்கா தன்னைத்தானே காப்பாத்தினாலே பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஓப்பன் சீக்ரெட்டா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப சரி இப்ப ஈரான் வந்து இப்ப அடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கனுடைய பேசஸ் தான் அடிக்குது. சவுதிக்கு அடிக்குது, யூஏல அடிக்குது, கத்தர்ல அடிக்குது, பஹ்ரைன்ல அடிக்குது, குவைத்ல அடிக்குது, ஜோர்டான்ல அடிக்குது. இவங்க எல்லாரும் யார் யார் அமெரிக்காவை அடக்கணம் கொடுத்தாங்களோ, எந்தெந்த இடத்துல அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்கோ அது எல்லாரும் இவங்க அடிக்கிறாங்க. சோ அப்போ இவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களை அடிக்கிறா போல இருக்குன்றாங்க. நான் என்ன சார் சொல்றேன், பாகிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா ஒரு பேஸ் பண்ணி எங்க மேல ஒரு நடவடிக்கை எடுத்தா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? முதல்ல அந்த பேஸை தானே காலி பண்ணுவோம். அதானே சார் காலி பண்ணுவோம். ஐயோ எங்களை அடிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன பண்றது? அப்போ நீ அவனை இடம் கொடுக்காத, அவன் வரட்டும், 10,000 கிலோமீட்டர் வந்து அடிக்கட்டும். நீங்க ஏன் பக்கத்துல இடம் கொடுக்குற?
அதுதானே உண்மை. அவனுக்கு தைரியம் இருந்தா அவன் 10,000 கிலோமீட்டர் வரட்டும் சார். அவனுக்கு வக்கு இல்ல சார், வர சொல்லுங்களேன் சார். அவனும் போய் அங்கதான் சார். சரி, அவனும் என்ன நினைக்கிறானா, இந்த என்டையர் கல்ஃப் நாசமாகணும், இந்த என்டையர் கல்ஃப் நாசமாகணும். இதெல்லாம் நாசம் ஆயிடுச்சுன்னா பின்ன நாங்க அந்த நாடுகள் எல்லாம் கையில எடுத்து நாங்க வந்து அதுல இருந்து கொள்ளடிப்போன்றதுதான் அமெரிக்காவுடைய பிளான் சார். இதுதான். அதனாலதான் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க, சரி இந்த இது பின்னாடி இஸ்ராயலும் இருக்கு சார். இஸ்ராயலும் அமெரிக்கா என்ன யோசிக்குதோ அந்த யோசனைக்கு காரணமே இஸ்ராயல் தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்ற கட்டுக்கூட. இஸ்ராயல் சொன்னாதான் இவங்க யோசிப்பாங்க. அமெரிக்கா கிட்ட எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை சார். அவங்களுக்குள்ள அந்த இதுவே இல்லை அவங்களுக்குள்ள எல்லாம். அவங்க எல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் தான் எல்லாமே. எல்லாமே டெக்னாலஜி அவுட் சோர்ஸ், சயின்டிஸ்ட் அவுட் சோர்ஸ், எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் சார். புரியுங்களா? அதனால அவங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இல்லை. ஏன் சார் இப்பயே வந்து பல செய்திகள்ல காமிக்கிறாங்க, பல இது வந்துகிட்டு தான் இருக்கு இன்ஃபர்மேஷன். அமெரிக்காவோட மிலிட்ரியே வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க சொல்றாங்க இது நாங்க யாருக்காகவோ நாங்க போய் சாக வேண்டியதா. சரி, அப்பப்போ வந்து இவங்ககிட்ட 100-200 பேர் செத்துறாங்க. ஆனா நியூஸ்ல கொடுக்குறது 1-2 தான் கொடுக்குறாங்க. புரியுங்களா? 100கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் செத்துட்டாங்க. அதுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடியல. அங்க மிலிட்ரியே வேண்டான்னு சொல்லுது. ஈரான் கூட வந்து போரே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு தான் மிலிட்ரி இப்போ சொல்லிக்கிட்டு. புரியுங்களா? அந்த நேரத்துல இப்போ இவன் பார்த்தா சரி எங்க ஆளுங்களை வச்சு பண்ண முடியாது, சரி பாகிஸ்தான் மிலிட்டரிய சாவ வைப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த 3 பேரை கூட்டணியை போட்டு பாகிஸ்தான் இப்ப சரி, இப்ப சவுதி மேல ஈரான் அடிக்குது. அப்ப யார் அங்க போய் சண்டை போடணும்? யார் போடணும்? இப்ப அமெரிக்கால இருந்து அங்க சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் வராது, நாங்கெல்லாம் வர மாட்டோம். யாரு மிலிட்டரிக்காரங்களே சொல்றாங்க, யாருக்காக எங்க நாட்டை விட்டு மொத்த நாடுக்காக நாங்க போய் ஏன் சாகணும், நாங்க வரமாட்டோம்ன்ற அமெரிக்க மிலிட்டரி சொல்லுது. அப்போ இவங்க பாக்குறாங்க என்னடா செய்யணும் அப்படின்ட்டு. சரி, இவங்க தான் வந்து எழுச்சிவாங்க, இதுங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள், இவங்களுக்கு கூட்டு வாங்கடான்னு சொல்லி இவங்களுக்கு சும்மானா எதனா ஒண்ணு சர்க்கரையை தடை விட்டு இந்த பாவம் அந்த மக்களை கூட்டு போய் நிக்க வச்சு சாகடி போறாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய சதி, இதுதான் அவங்களுடைய என்டையர் ப்ரோக்ராம். புரியுங்களா? ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து ட்ரம்ப்போட ஐடியாவில் தான் இந்த 3 கண்ட்ரி செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த 3 பேருக்குமே பேக்ட் போட்டிருக்க டிஃபென்ஸ் பேக்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது சார்? அதாவது ஒரு ஆர்டிகல் நம்மளுக்கு தெரியும், அதாவது இன்னி வரைக்கும் அதோடைய டீடைல்ஸ் வந்து வெளியிடல. இன்னி வரைக்கும் வந்து அதோடைய டீடைல்ஸ் பேக்ல என்னென்ன இருக்குன்றது வெளியிடல. அது என்ன இருந்தா என்ன சார், அது ஒன்னும் ஆக போறது இல்லை சார். எல்லாரும் நொண்டிங்க தான் சார். புரியுங்களா? அந்த 3 குரங்குங்க இருக்காங்க. அந்த நீங்க பாத்தீங்க மகாத்மா காந்தி ஒரு இதுல காமிப்பாங்க, ஒருத்த கண்ணை மூடிக்கிட்டோ, ஒருத்த காது முடிப்பா, ஒருத்த வாயை முடிப்பான். இவங்க எதிர்க்கே எல்லா தீவிரவாதி செயல் நடங்கோ, இவங்க எதிர்க்கே எல்லாமே நடக்கும். இருந்தாலும் இவங்க 3 பேரும் வாயை திறக்க மாட்டாங்க. புரியுங்களா? இதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவங்க கிட்ட அந்த திறமையே இல்லைன்ற, இவங்க கிட்ட அந்த பலமோ அந்த திறமையோ அந்த தைரியமோ இல்லைன்ற. அதனால எங்களுக்கு எத்தனையோ பேர் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, வாயில வார்த்தைகள் இல்லை. இவங்ககிட்ட எல்லாம் தைரியமே இல்லை சார். இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்லவங்க இருந்தாதான் அந்த தைரியம் கீரம் எல்லாம் வரும். இது எல்லாமே தீவிரவாதி நாடுகள். இவங்ககிட்ட வந்து அந்த தைரியம் வராது சார். இவங்க பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியில இருந்தா வருவாங்க, முன்னாடியில இருந்தெல்லாம் இவங்க வந்து என்னைக்குமே சண்டை போட மாட்டாங்க. இவங்ககிட்ட தைரியமே இல்லை சார். அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை சார். எங்க நாட்டுடைய ராணுவம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக சிறந்த ராணுவம், மிக பலசாலியான ஒரு ராணுவம் சார். வேர்ல்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற அந்த மிலிட்ரியோட பேட்ரியட் பாருங்க. 15th ஆகஸ்ட் வருது, அப்போ தெரியும் இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய மிலிட்ரியோட பலம் என்னன்னு சொல்லி. நீங்க ஒரு மிலிட்ரி மேஜர் கிட்ட நான் பேசும்போது தெரியுறேன் சார், அவங்க துடிக்கிறாங்க சார். இன்னைக்கு கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க வந்து போருக்கு ரெடி அப்படின்றாங்க. யாருன்னா எங்க நாட்டு மேல ஒரு கண்ணு எடுத்து பார்த்தாலே நாங்க ரெடின்றோம் சார். அதெல்லாம் எங்க சார்? அவங்க கிட்ட காட்ட சொல்லுங்க பார்ப்போம் சார். அவங்ககிட்ட காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இதே பாகிஸ்தான் கிட்டே இல்ல சவுதி கிட்டே இல்ல டர்க்கி கிட்ட இருக்கான்னு பாருங்க சார். எல்லாம் கோழைங்க சார். அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கே அவங்களுக்கு வந்து வக்கு இல்லை சார், அந்த தைரியமே இல்லை சார். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் நாட் ஆன் தி ரைட் சைடு. அவங்க வந்து தே ஆர் அட் தி ஈவல் சைடு. அந்த தைரியம் ஈவல் சைடு இருக்கவங்க தைரியமே வராது சார். அவன் பின்னாடி இருந்தா இந்த தீவிரவாதிகள் செயல் தான் செய்வான், முன்னாடி வந்து சண்டையே போட முடியாது அவங்க. ஸோ அதனால we have nothing to worry, we have not lost anything, nobody can do anything to our country. We are very safe in the hands, that was the safe hands. இன்னைக்கு எங்க மிலிட்ரி வந்து that's the most safest hand in the world sir. எனக்கு தெரிஞ்சது a country, if any country in the most safest hand கேட்டீங்கன்னா அது இந்தியா தான்.
சார் அதே மாதிரி இப்போ இதுவே பாகிஸ்தான் எங்களுக்கு பெரிய இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பெருமை சார். இதெல்லாம் ஒரு பெரிய பெருமை சார். இதெல்லாம் வந்து வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியாது சார். I don't know how we should thank our military military generals and military army people and soldiers. எப்படி நாங்க அவங்க எல்லாம் தேங்க் பண்ண போறோம்ன்றதெல்லாம் தெரியாது சார். ஆனா அவங்க அங்க நைட்டு பூரா முடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் நாங்க நிம்மதியா தூங்குறோம் சார். இல்லைன்னா இந்த நாய்ங்க சும்மா விட மாட்டாங்க சார். புரியுங்களா? இன்னைக்கு வேற அந்த பள்ளி கூட்டம் போல ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துல இன்னும் வரும். நான் சொன்னது ஞாபகம் வைங்க. மேபி அடுத்த இன்டர்வியூல வரும். பின்ன ஜூலானிய வேற சேர்த்து விடுவாங்க கொஞ்ச நாள்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள்னா அது ஆல்ரெடி பேசி கூட இருப்பாங்க. முதல்ல நாங்க 3 பேர் சேர்றோம், என்ன மக்கள் சொல்றாங்க, எங்களை நல்லவனா சொல்றாங்களா பாப்போம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே சார். சார் இப்போ இப்போ அந்த SH-15 அப்படின்ற ஒரு ஹவுட்ஸிகர் அப்படின்றாங்க சார். அது பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி 200 பார்டர்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்ன காரணத்துக்கு அடுத்த தாக்குதல் ஏதாவது பாகிஸ்தான் ஏற்பாடு பண்றாங்களா என்ன? ஆமா, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வயிற்றுச்சல் சார். அவங்களுக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா ஒரு 2-3 வீட்டுல நம்ம நெய்பர்ஸ் நல்லா இருந்தா நாங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, நெய்பர்ஸ் கூட நாங்க எங்க வீட்டுல சமைக்கிறது அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க, அவங்க வீட்டு சமைக்கிறது எங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா சில டைம்ல பாவம் சில நெய்பர்ஸ் எப்படி இருப்பானோ வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வளர்ச்சியை பார்க்க முடியாது எதிர்க்கு இருக்கிற வீட்டுக்கு. அவனை போட்டு கொடுப்பானா. அதை போலதான் எங்களுக்கு ஒரு நெய்பர், ஒரு தலைவலி நெய்பர் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டே இருக்கிறான். அவனோட வயிற்றுச்சலே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய மக்களுடைய அந்த உறுதி, மக்களுடைய ஒற்றுமை, இதெல்லாம் அவனால பார்க்க முடியல சார். இதெல்லாம் அவங்களால பார்க்க முடியல. அவங்க நாட்டுல போய் பாருங்களேன், 10 விதமான ஒரு டிஃபரன்சஸ். என்னைக்கு பார்த்தாலும் எவ்ரிடே நாங்க இங்க பார்க்க முடியறதுல பாமர மக்களால அந்த பாகிஸ்தான் டிவி எல்லாம் இங்க சேனல்ஸ்ல இருக்கிறதுல நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டெய்லி சார் ஏதோ ஒரு வகையில ஒரு வயலன்ஸ் எங்கன்னா ஒரு பாகிஸ்தான்ல நடந்துகிட்டே இருக்கும் சார். எங்க கிட்ட ஒரு இடத்துல ஃபார் அன் எக்ஸாம்பிள் சின்னதா இருந்தாலும் எங்க ஊடகம் ஃபுல்லா நிக்கும், இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா அங்க போய் பாருங்க சார், அந்த காலத்துல 1947 அவங்க 14th ஆகஸ்ட்க்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே வெக்கமா இருக்கணும். அவங்க இன்னும் இண்டிபெண்டே ஆகலைன்னு தான் நான் சொல்றேன். புரியுங்களா? அவங்க தே ஆர் ஸ்டில் நாட் இண்டிபெண்ட். புரியுங்களா? தே ஆர் அண்டர் தி பிரிசனர்ஷிப் ஆஃப் டெரரிஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். புரியுங்களா? முதல்ல என்ன பரவாயில்ல, பிரிட்டிஷர்கிட்ட இருந்தாங்க, அவங்கன்னா அவங்கள பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அந்த கண்ட்ரியை நடத்துறதுனால இன்னி வரைக்கும் அவங்களுக்கு இண்டிபெண்டே கிடைக்கல சார். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் டெய்லி எதனா ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி அது எப்படிதான் அந்த மக்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ கடைசியா பார்த்தா அவங்களே மொத்தமா கொத்தையா அப்படியே கூறா சவுதிக்கும் டர்க்கிக்கும் வித்துட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் அதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு அபாயமும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அந்த தைரியமே இல்லை. எங்களுடைய ஆர்மி, எங்களுடைய சோல்ஜர்ஸ், எங்க ஒரு சோல்ஜர் அவங்க 100 சோல்ஜருக்கு சமம் தான் நான் சொல்லுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதெல்லாம் அன்பீட்டபிள். யூ கேனாட் கம்பேர் இந்தியன் சோல்ஜர் வித் தி பாகிஸ்தான். சார் சண்டை யார் சார் போடுவாங்க? மக்களா போட போறாங்க? மிலிட்ரி தானே போட போகுது. எங்க மிலிட்ரிக்கு, எங்க சோல்ஜருக்கு ஆப்போசிட்ல அவங்க சோல்ஜர் நிக்க சொல்லுங்க சார், பாப்போம் சார், நிக்க சொல்லுங்க சார். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு பர்சன்ட். சார் இப்போ திடீர்னு இந்த FCRA ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் திடீர்னு இப்போ பாஸ் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட்ல நடக்க விட மாட்டேன்றாங்க. இதனால அந்த FCRA ஆக்ட்னால சிறுபான்மையினர் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சிறுபான்மையினருடைய தேவாலயங்களாகட்டும், மசூதி ஆகட்டும், இதெல்லாம் கைப்பற்றதுக்கு தான் இந்த மோடி கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பரப்புரை பண்றாங்களே சார், ஏன் சார் அப்படி? சார் இப்போ இது ஒரு அரசியல் சார். இந்த அரசியல் எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதுனா ஒரு ரூலிங் கவர்மெண்ட் பண்ணா, இப்போ நீங்க நம்ம அசம்பிளிலேயே எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டிலேயே இப்போ முதலமைச்சர் விஜய் வந்திருக்காரு. அவர் எது சொன்னாலும் அதை எதிர்த்து தானே பேசுவாங்க. அவர் சரி நான் ஒரு படி ஏத்தி பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு படி எல்லாம் பத்தாது, அது 10 படி போகணும்ல அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க. ஸோ இது முழுக்க ஒரு அரசியல் சார். இது உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பல இடத்துல பல விஷயங்கள்ல இதுக்கு முன்ன கூட, இப்போ இல்ல, இவங்க கவர்மெண்ட் மட்டும் இல்ல, இந்த பிஜேபி கவர்மெண்ட், ஈவன் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, FCRA மூலமாக வந்த எல்லா தொகையை பார்த்தீங்கன்னா சரியாக அவங்க அதை செலவு பண்ணாங்கன்னா இல்லைன்னு தான் வருது. எல்லா இடத்துல ஊழல் தான் வருது. இப்போ கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஏஜென்சிக்கோ என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகை, இந்த பணம்
ஊழல் இதுக்குள்ள ஆகிற ஊழலுடைய பணம் சரியான வகையில போகுதா, செலவாகுதா, தப்பான வகையில போகுதா? ஏன்னா இது ஃபாரின்ல இருந்து வருது. இப்போ அமெரிக்கால இருந்தே பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவே வந்து என்ன ஏதோ ஒரு யூஸ் பண்ணி எங்க நாட்டுக்கு எதிராக அந்த பணத்தை யூஸ் பண்ணா என்ன பண்ண முடியும்? இல்ல சவுதியா அனுப்பணும். சவுதி உங்களுக்கு தெரியும், அது ஒரு தீவிர நாடு. அந்த சவுதி ஒரு பணத்தை அனுப்புது, அமெரிக்கா ஒரு பணத்தை அனுப்புதுன்னு நினைச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் நல்லவங்களா? நான் கேட்கிறேன் உங்களுக்கு. இந்த பணத்தை வாங்குறவனையே கேளுங்க, அவங்க எல்லாம் நல்லவங்களான்ட்டு. அவங்களுக்கே தெரியும், they are not the people up to the mark. We cannot have faith on them. So ஸ்க்ரூட்டனி பண்ணி அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்கன்னா அது தப்பே இல்லைன்ற. அதை மிகி அதுக்கு மேல யாருன்னா பேசுறாங்கன்னா அதெல்லாம் அரசியல் சார். சரிங்க சார். இப்போ எப்போதான் சார் இந்த எஃப்சிஆர்ஏ பில் பாஸ் பண்ணுறது? ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்லிமெண்ட் நடக்க வரும்போதெல்லாம் வந்து ஏதாவது கூச்சலிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற கட்சியினராகட்டும் பார்லிமெண்ட்டை நடக்க விட மாட்டேங்கிறாங்களே சார். அட்லீஸ்ட் மோடி அமித்ஷா அவர்கள் வருவாருன்னு பார்த்தா அவங்களுமே வர மாட்டேங்கிறாங்களே சார். ஆமா சார், அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல 2 பேரும் வந்து எதை நோக்கி போறாங்க, எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஜேபி கேன் கிளியர்லி பாஸ் தட் பில். அந்த பில் வந்து பாஸ் பண்றது அவங்ககிட்ட நம்பர்ஸ் இருக்கு. அவங்க எதுக்கு டிலே பண்றாங்கன்றதே எனக்கு தெரியல. அது வந்து டேபிள் பண்றாங்க, ஆனா அந்த பில்ல வந்து இன்னும் அமலுக்கு எடுத்துட்டு வரல. அது ஏன் வரலன்றது எனக்கும் அதை பத்தி எப்படி சார் பாஸ் பண்ண முடியும் நம்பர் இருக்கு சார். 2 பக்கமும் நம்பர் இருக்கு. ராஜ்யசபா இவங்க எந்த பில் வேணாலும் இன்னைக்கு பிஜேபி பாஸ் பண்ணலாம் சார். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷன் வச்சாங்கன்னு நினைச்சுக்கோங்க, ராஜ்யசபாவும் லோக்சபாவும். புரியுங்களா? எந்த பில் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரே நேரத்துல 10 பில்லு 20 பில்லு கூட அவங்க பாஸ் பண்ணும். ஏன்னா நம்பர்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அது ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் பி an issue. பட் தே ஆர் ஒன்லி வாட்சிங் என்ன ஆப்போசிஷன் பார்ட்டி எந்த அளவுக்கு போறாங்க. மேபி அது பின்னாடி எதனா ஒரு விஷயம் இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல வேற யாருன்னா ஒரு எஸ்சிஆர்ஐல எதனா மாட்டுவாங்களா? ஏன்னா எஸ்சிஆர்ஐ தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலத்துல அமெரிக்கா, யூரோப், இஸ்ராயல் இவங்க எல்லாம் பெரிய பணமே கொடுத்துருக்காங்க. இந்தியால பெரிய பணமே கொடுத்துருக்காங்க. முஸ்லிம்ல யாருமே இல்லை சார். இங்க போனா அந்த கல்ஃப்ல இருந்து சவுதி இவங்க அவங்க ஒரு அளவுக்கு தான். அது ஒரு பெரிய பணமா எல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. ஆனா அநேகமா இந்த யூரோப் அண்ட் யூஎஸ்ல இருந்து பெரிய பணம் எல்லாம் வந்துருக்கு. யூகேல இருந்து கூட ஒரு பெரிய பணம், பெரிய ஒரு அமௌண்ட் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எஸ்சிஆர்ஐ மூலமா வந்துருக்கு சார். கடைசி அதே மாதிரி இப்போ இந்தியா ஈரானுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மோஸ்ட்லி வந்து பிளாக் பண்ணி வச்சிடறாங்க, ஓகேங்களா? பட் இந்தியாவோட ஷிப்ஸ் மட்டும் 1-2 மட்டும் அப்படியே வந்துருது. ஸோ இதனால இந்தியா ஈரானோட ரிலேஷன்ஷிப் எப்படிதான் இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? சார், இந்தியாவும் ஈரானோடையும் ரிலேஷன் வந்து இப்போ உள்ள ரிலேஷன் இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா நாடுங்க, இப்போ ஒரு அரபே வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வரலாறு 50 வருஷம் தான் சார். அதுக்கு முன்ன அரபு ஒண்ணுமே இல்லை சார். 50 வருஷத்துக்கு முன்ன நீங்க துபாயில யாருன்னா போனாங்களான்னு கேளுங்களேன். ஏன் 40-45 வருஷத்துக்கு முன்ன யாருன்னா போயிருக்காங்களான்னு கேளுங்க. எதுவுமே இல்லை. இப்போ நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே துபாய் ஒரு 35-40 இயர்ஸ் தான். மேபி நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அப்போதான் வந்து எங்களுடைய ஆயுசு கூட இல்லை அவங்களுக்கு. எங்களுடைய ஏஜ் கூட துபாய்க்கு இல்லை. புரியுங்களா? ஆனா ஈரானும் இந்தியாவும் கிட்டத்தட்ட 5000 வருஷமா வந்து ஈரான் இந்தியாவுடைய இது ரிலேஷன். நீங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்ன பாத்தீங்கன்னாலும் ஈரானியன் இங்கெல்லாம் வருவாங்க, இந்தியன்ஸ் வந்து ஈரானுக்கு போவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு ஒரு இது சொல்றதுக்கு ஆச்சரியப்படுவீங்க, ஈரான்லயே சிவன் கோயில் இருக்கு, நம்புவீங்களா? சிவன் கோயில் இருக்கு சார். அந்த கோயில 2000 வருஷம் முன்ன உள்ள கோயிலா ஈரான்ல இருக்குது, ஓல்டஸ்ட் டெம்பிள். புரியுங்களா? ஸோ அது போல அவர் ரிலேஷன் வித் ஈரான் இஸ் வெரி வெரி குட். ஈரானும் அந்த அதை தக்க வைக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு. ஈரான் என்ன பண்றதுன்னா, ஷிப் எல்லாம் வரும்போது அங்க ஒரு ஷிப்னா 1-2 இல்ல சார், 100கணக்கான ஷிப் இருக்கு. அதுல கரெக்டா இந்தியாவோட சில ஷிப்பை தனியா ஓரமா கூட்டு வந்துட்டு உயிரில விட்டுறாங்க. புரியுங்களா? ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல டிப்ளமசி பண்ணும்போது கூட இந்தியா கூட நட்போடையே இருக்கணும், அதுக்கு நாங்க எந்த ஒரு மாற்ற கருத்து கூட இல்லைன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் இது. they always wanted to be very close to India, very friendly to India. நீங்க பாத்தீங்கன்னா ஷாபஹார் போர்ட்டே வந்து நாங்க தானே சார், இந்தியா தானே சார் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அவங்க கையில தானே. அதுவே அமெரிக்கா அடிச்சுட்டு இருக்குல்ல, அதுவே இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கே வந்து அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்றாங்கல்ல. சரி, இஸ்ரேலோ இல்ல அமெரிக்காவோ எங்க கூட நட்பா இருக்குன்னு சொன்னா எங்களுடைய பொருள் அங்க ஒன்று இருக்குன்னா அந்த பொருளை தொடக்கூடாது இல்ல, அவங்க எப்படி சார் அட்டாக் பண்ணலாம்? சோ இவங்களெல்லாம் நம்பவே முடியாது சார். அமெரிக்கா, இஸ்ராயல் இவங்களெல்லாம் நம்பவே முடியாது, எந்த காரணத்திலும் நம்ப முடியாது சார். ஆனா அதே நேரத்துல கட்டாயமா ஈரானை நம்பலாம்.
ஏன்னு கேட்டீங்கன்னா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்குள்ள ரிலேஷன் இல்ல, இது கிட்டத்தட்ட வந்து 5000 வருஷத்துல இந்த இருக்கிற ரிலேஷன். நீங்க எங்க கல்ச்சரும் அவங்க கல்ச்சரை பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பல இடத்துல சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் பண்றோம்ல சார், பொங்கல் இப்போ பொங்கல் வருது, பொங்கல் நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே போல செலிப்ரேஷன் தான் ஈதனோட அவங்களுக்கு. நீங்க அந்த 2 செலிப்ரேஷன் எடுத்து பாருங்களேன். இப்போ எங்ககிட்ட காண பொங்கல் இருக்குல்ல, அதே போல அவங்ககிட்டயும் காண பொங்கல். நம்புவீங்களா சார்? மெனி கல்ச்சரல் ரிலேஷன். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா அண்ட் ஈரான் ஹேஸ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் அண்ட் இட் வில் கண்டினியூ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈவன் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இன்டெலக்சுவலி டிப்ளமேட்டிக்லி அவங்களும் போறாங்க. எந்த வகையிலையும் வந்து ரிலேஷன் கெட்டு போகக்கூடாது. ஓகே சார். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை லேபார் நம்ம ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். மிக்க நன்றி சார். இன்னொரு வாட்டி எல்லோருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார் எல்லாருக்கும். சேம் டு யூ சார். தேங்க்யூ சார்.